ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இட்லி தோசைக்கு எப்படி மாவாட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னா, இட்லி அரிசி ஒரு 4 டம்ளர் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி அரிசி 4 டம்ளர் போட்டிருக்கோம். பச்சை அரிசி 2 டம்ளர் போட்டுக்கலாம். மொத்தம் 6 டம்ளர் அரிசி ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து 1.25 டம்ளர் போட்டுக்கலாம். ஒன்றேகால் டம்ளர் போட்டுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே அளவு போட்டு ஆட்டணும். இப்போ கழுவி ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊறினா தான் நம்ம இட்லி தோசை மாவை அரைக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், கழுவியாச்சு. நல்ல தண்ணியாக ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அப்புறமா ஒரு 5 மணிலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அப்புறம் நம்ம வேணால் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் தான் அரைச்சிருக்கோம், கிரைண்டரில் அரைக்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இது இப்போது கல்லுப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியை ஊற்றி. ஃப்ரெண்ட்ஸ், கலந்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம காலையில் இட்லியை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு புளிச்சிருக்கு. இட்லி ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். மறுபடியும் உப்பு போடணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா மாவு லைட்டாக கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி குண்டா வச்சு தண்ணி காஞ்சிருச்சு. இப்போது இட்லி ஊற்றிக்கலாம். இதில் சோடாவே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். சோடாவே சேர்க்காம நம்ம இட்லி ஊற்றுறோம். நல்லா சாஃப்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன போடுறோன்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி வச்சாச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. வாங்க சாப்பிட போயிடலாம். நாளைக்கு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ பை பை.